சொல்லு தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கனகாலம் கண்டு நான் ஒருக்கா கடைக்கு போயிட்டு வரேன் தம்பி. அப்ப போற வழியில உங்களை பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். எங்க போறீங்க? ஊழியத்துக்கு போறோம். ஊழியத்துக்கு தனியா போறீங்க? ஏன் பஸ் தனியா போனா என்ன பஸ்? எல்லாரும் தனியா போறாங்க பஸ். அப்படி சொல்லக்கூடாது தம்பி. நீங்க ஒரு இளம் ஆள், நீங்க ஒரு தனியா போறதுன்றது ஒரு நல்ல விடயமா நம்ம பார்க்கலையே. நம்ம சரியா இருந்தா சரியான பாஸ்டர். கத்தருக்கு முன்னால நம்ம உண்மையும் உத்தமமா இருந்தா சரியான பாஸ்டர். அப்படிதான் தம்பி நிறைய ஊழியர்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கு இளம் சமுதாயத்தினர் நல்ல உற்சாகமா எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்கு தம்பி. 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு முதிர்ந்த ஊழியர், தன்னுடைய இளம் ஊழியனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உன்னுடைய இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரண்டு வார்த்தை சொல்லுது. அது மட்டுமில்ல, தீத்து புத்தகம் 2ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்ற, நீயே எல்லாவற்றுக்கும் மாதிரியாயிரண்டு சொல்ற. இப்ப நீங்க தனியா போறீங்க, அதுவும் இந்த நேரத்துல போறீங்க. இப்ப வீட்டை போற நேரம் ஒரு பெண், ஒரு பொம்பளை தனிய வீட்டுல இருப்பா. கணவன் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்ப பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? சில வழி நீங்க நல்ல மண்டி சொல்லலாம், ஆனா அது நல்ல சாட்சி இல்லையே. அது மாத்திரம் இல்லை, நம்ம பூரத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. நம்ம பூர நேரத்துல நேரங்களை கவனிக்கணும். வீட்டுல இப்ப அவங்க குளிச்சு கொண்டிருக்கிற நேரமா இருக்கும், இல்லாட்டி அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிற நேரமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல எல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகணும். விசுவாசிகளுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். அது மட்டும் இல்ல தம்பி, இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தா, நம்ம இன்றைக்கு நாங்க எல்லாம் ஊழியத்துல இருந்த காலத்துல, இளம் காலத்துல எப்போதுமே ஊழியத்துக்குள்ள 2 பேர் போவோம். 2 சகோதரர்களாக சேர்ந்து போவோம். அதுவும் எங்களோட முதிர்ந்த ஊழியர்களோட நாங்க போவோம். அதுக்கு பிறகு நாங்க ஊழியத்துக்கு போற காலத்துல எல்லாம் நான் எப்போதுமே என் அம்மாவோட தான் போவேன். என் அம்மா எனக்கு ஒரு நல்ல தாயா இருந்து நல்ல ஊழியக்காரியா இருந்தால என் அம்மாவோட நான் ஊழியத்துக்கு ஒரு நாள் நான் தனியா போனதில்லை தம்பி. சரி, இப்ப நான் திருமணம் ஆகினதுக்கு பின்பாக எப்போதுமே அக்காவுடைய நான் ஊழியத்துக்கு போவேன். எந்த விசுவாசிட வீட்டுக்கு போனாலும் அங்க நான் அக்காவோட போவேன், முந்தி அம்மாவோட போவேன், இல்லாட்டி யாரோ ஒருவரோட போகணும். அவ இன்றைக்கு நீங்க எல்லாம் இளம் ஊழியத்தில் இருக்கிற நீங்க இதை கற்றுக்கொள்ளணும். நாங்க எல்லாரும் சாட்சியா இருக்கணும். ஒன்று, உலகத்துக்கு சாட்சியா இருக்கணும். உலகத்து மனுஷன் பார்ப்பான், என்னடா ஒரு பாஸ்டர், அது நீங்க ஒரு இளமாள் ஒரு வீட்டுக்கு போறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பிழையான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. நீங்க சரியன்னு சொல்லலாம், ஆனா மற்றவங்க பாக்குறவங்க பிழையா பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, யாரும் தவறு செய்யணும்னு நினைச்சு தவறு செய்யல தம்பி. இன்னைக்கு அநேக வல்லமையான ஊழியர்கள் இருக்காங்க, ஆனா ஒழுக்கமான ஊழியர்களை நாங்க பார்க்க இல்லை. எப்போதுமே தனியா நாங்க ஊழியத்துக்கு போக கூடாது. அதுக்கும் பெண்கள் இருக்கிற நேரத்துல நாங்க தனியா போகவே கூடாது. அடுத்தது இன்னொரு பகுதியில நாங்க தனியா நின்று கதைக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஆனா ஒழுக்கத்தை எங்களை போல ஊழியர்களிடத்திலிருந்து நாங்க உங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏண்டா நாங்க அப்படித்தான் செய்து வந்தோம், நீங்களும் அப்படித்தான் இளம் ஊழியத்துல செய்யணும். ஏண்டா நீங்களும் இதுக்கு பின்னாக உங்களுக்கு கீழே வார உடன் ஊழியர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. சரியா தம்பி? சரி பாஸ்டர். நான் சொல்றத நீங்க பிழையா நினைக்க கூடாது. இன்றைக்கு இப்படித்தான் அநேக ஊழியர்கள் தாங்க மட்டும் சரியா நடக்கிறவங்க நினைச்சு தவறி போன ஊழியர்கள், அதுல இளம் ஊழியர்கள் யாருடைய ஆலோசனைக்கும் செவி கொடுக்கறல, பாஸ்டருடைய ஆலோசனை கேட்கறல, முதிய ஊழியருடைய ஆலோசனை கேட்கறல. தனக்கு எல்லாம் தெரியும், பாட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு முகங்குப்புற விழுந்து மூக்கு உடைஞ்சு இன்றைக்கு ஊழியத்தை இழந்து நிக்கிற அநேகரை நாங்க பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்க 35 வருஷமா இந்த ஊழியத்தை இப்படி செய்யறதுனாலதான் ஆண்டவருடைய கிருபையோட நாங்க ஓடிக்கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யற. ஓகே தம்பி? சோய் பாஸ்டர், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் பாஸ்டர். ஓகே, இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச் தம்பி. சந்திப்போமா? சரி, ஓகே, பாய்.